Hi guys, welcome to my channel. So இது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1.6 lakh பிசி பில்டு. ஸோ எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டுடியோ ஒர்க். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒன்லி வீடியோ எடிட்டிங்லேயே வச்சு ரக்கடாக யூஸ் பண்ணுறதுக்குனே உள்ள ஒரு ப்ரொஃபஷனல் பிசி பில்டு. கஸ்டமருக்கு இந்த கச்சா முச்சா லைட்டிங்லாம் எரியக்கூடாது. ஸோ அதுக்காகவே சூஸ் பண்ணிக்கக்கூடிய ஜிகாபைட் பெர்ஃபெக்ட் கேபினெட்னா இதோட வெறும் கேபினெட் வெயிட்டே 4 கிலோ வரும். இப்போ இந்த சிபியோட மொத்த வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 15 kgக்கு மேலே வரும். நான் வெயிட் உங்களுக்கு தனியாக போட்டு காமிக்கிறேன். ஸோ இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் பிசியை நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ பிசியில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஏஆர்ஜிபி ஃபேன்ஸ் எதுவுமே கிடையாது. பேக் சைடில் ஒரு ஃபேன் வரும், அது நார்மல் தான். ரேடியேட்டர் கூலரில் உங்களுக்கு 2 ஏஆர்ஜிபி ஃபேன் இருக்குது. ஸோ அதை நம்ம ஜிகாபைட்டோட ஆர்ஜிபி ஃபியூஷன் கண்ட்ரோலில் ஃபேன் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம ஆன் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு. ஸோ பிசியை நான் இப்போ ஆன் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டில் மட்டும் இந்த ஸ்ட்ரிப் லைட் இருக்குது. இதையும் வேணான்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆர்ஜிபி அதுக்கும் நம்ம ஏஆர்ஜிபி ஃபியூஷனில் கண்ட்ரோல் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் இதை ஆன் பண்ணதுக்கான சிம்பிள் தெரியுன்றக்காண்டி இதை விட்டு வச்சுருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்டில் யூஎஸ்பி 2 3.0 போர்ட்டு. ஸோ அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஃபேன்ஸ்லாம் எதுவுமே லைட் எரியாது. நம்ம என்ன கண்ட்ரோல் பண்ணி திரும்ப ஆன் பண்ணிக்கலாம். காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ மதர் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா X870 மதர் போர்டு. இது ஒரு ஃபுல் 8X மதர் போர்டு. யூஎஸ்பி இப்போ 2.0 4, 3.2 3. ஸோ நெக்ஸ்ட்டு ஹையர் அண்ட் 3.2 அதாவது எக்ஸ்க்ளூசிவ் பயாஸ் டெடிகேட்டட் பயாஸில் ரெட்டுக்கு கொடுத்துருக்காங்க மென்ஷன் பண்ணி. அது ஒரு 3.2 1, 2 டைப் சி போட்டு, 2 டைப் சி போட்டில் ஒரு டைப் சி போட்டில் உங்களுக்கு டிஸ்பிளேவும் அவுட் ஆகும். ஒரு HDMI போட்டு இது இன்டிகிரேட்டட் ப்ராசர்லையுமே உங்களுக்கு ஏபி இருக்கிறதுனால நம்ம இந்த அதாவது இங்கே 4 மானிட்டர் போக இங்கே நீங்கள் 3 மானிட்டர் கனெக்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட 7 மானிட்டர் யூஸ் பண்ணலாம் அதில். ஸோ கஸ்டமருக்கு என்னென்ன கான்ஃபிகரேஷன் சூஸ் பண்ணியிருக்கோம் அதை நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ராசஸர்லேருந்தே போயிடுவோம். பிசி ஆன் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து உங்களுக்கு லைட்டிங் ஆன் பண்ணுவோம். அப்போ தான் உங்களுக்கு வீடியோவில் பார்க்க கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு கஸ்டமருக்கு நம்ம ஆஃப் பண்ணி கொடுத்துக்கலாம் கையில். ஸோ இப்போ நான் வேவை கிளிக் பண்ணிட்டேன் ஆர்ஜிபி கண்ட்ரோலில். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்ஜிபி கண்ட்ரோல் லைட் ஆன் ஆயிரும். இதை ஆஃப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு லைட் எரியாது. ஸோ இப்போ நம்ம கஸ்டமருக்கு என்னென்ன கான்ஃபிகரேஷன் சூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஎம்டியோட Ryzen 9 7900X ஒரு 12 core 24 த்ரெட் ப்ராசரு. ஸோ ரக்கடாக வச்சு அடின்னு அடிக்கலாம். ஸோ அந்த ப்ராசஸருக்கு ஒரு பம்ப் கூலரு, ஆல் இன் ஒன்று லிக்விட் கூலரு. ஸோ 240 ml ஏஆர்ஜிபி ஃபேனோட வரக்கூடியது. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா மதர் போர்டு ஜிகாபைட்டோட X870 ஃபுல் 8X மதர் போர்டு 4 RAM ஸ்லாட்டோட வந்துடும், 3 NVMe ஸ்லாட்டோட வந்துடும். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா WDயோட பிளாக் NVMe 1 TB போட்டிருக்கோம் OSக்காக. இது போய் இன்னும் 2 NVMe போட்டுக்கலாம். ஸோ ரேம் பார்த்தீங்கன்னா DDR5 5600 MHz 32 GB 2 ஸ்டிக் போட்டிருக்கோம். 64 GB இன்னொரு 64 GB கஸ்டமர் ஆட் பண்ணிக்கலாம். அது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பிளான் பண்ணிக்கோங்க. கோர்சியரோட CV750 பியூர் கேமிங் SMPS. கிராஃபிக்ஸ் கார்டு சப்பையரோட பல்ஸு RX 7600XT 16 GB VRAMோட வரக்கூடிய ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ கம்ப்ளீட்டாக பிசி பில்டு முடிஞ்சு. ஸோ கஸ்டமர் இப்போ ஆன் பண்ணணும், யூஸ் பண்ணுறது மட்டும் தான் வேலை. கஸ்டமர் தேவையான மற்ற சாஃப்ட்வேர்ஸ்லாம் ஏற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஸ்பெசிஃபிகேஷனை இதில் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இது இன்பில்டாகவே வைஃபை ப்ளூடூத் வைஃபை 7 சப்போர்ட்டோட வரக்கூடியது. Ryzen 9 7900X Windows 11 Pro வித் லைஃப் டைம் டிஜிட்டல் லைசன்ஸ் கீ ஆக்டிவேஷனோட. இது போக 8 TB ஸ்டோரேஜ் போட்டிருக்கோம். ஸோ கஸ்டமருக்கு இன்னொரு 8 TB போடணும், ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணிக்கிறேன்னு இருக்காங்க. ஏன்னா ஒரு ஸ்டோரேஜ் ரொம்ப முக்கியம். டிஃபால்ட்டாக சியில் பார்த்தீங்க அப்படின்னா 1 TB NVMe. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 TBக்கான ஸ்டோரேஜ். ஸோ இதில் வந்து டியூயல் கிராஃபிக்ஸ் மோடையும் எனேபிள் பண்ணியிருக்கோம். அதாவது அட் அ டைமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கிராஃபிக்ஸுமே எனேபிள் இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக இதுதான் CPU ஒர்க்கு. ஸோ Ryzen 9 7900X. ஸோ அதுக்கடுத்து ரேம் பார்த்தீங்க அப்படின்னா 64 GB போட்டிருக்கோம். 2 ஸ்லாட் யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த 2 ஸ்லாட் எம்டியாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்து SSD பார்த்தீங்க அப்படின்னா OSக்கார்டு WD Black SN770 போட்டிருக்கோம். ஸோ அதுக்கடுத்து ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 TB போட்டிருக்கோம். ஸோ அதுக்கடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னா AMD ரேடியனோட TM கிராஃபிக்ஸு. இது ஒரு RDNA 2 ஆர்கிடெக்சர்ஸில் வரக்கூடிய டிஃபால்ட்டாகவே இன்டிகிரேட்டடாக வரக்கூடிய ஒரு கிராஃபிக்ஸு. ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா RX 7600XT கிராஃபிக்ஸு. ஸோ இது TM கிராஃபிக்ஸ் வந்து ப்ராசரோட இன்பில்ட் ஆகுது. 2 கிராஃபிக்ஸுமே உங்களுக்கு அட் டயத்தில் எனேபிளில் தான் இருக்கும். ஸோ டோட்டலாக டிஎல் கிராஃபிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் மோடில் எனேபிள் பண்ணும், ஒர்க் ஆகும். வீடியோ இந்த பிசி யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ட்ரேடிங் அப் டு 7 மானிட்டர் வரைக்கும் நான் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிசி பில்டு வச்சு ரக்கடாக ரஃபடி யூஸ் பண்ணலாம். ஸோ இது போக வீடியோ இந்த பிசி முழுக்க 100% ப்ரொஃபஷனல் வீடியோ எடிட்டிங், லூமியானு, ரெண்டரிங்கு, ஸோ 3D மேக்ஸு, ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டடாக ஹை லெவல் பிசி பில்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் உண்மையிலும் வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி உங்களோட பட்ஜெட்டும் ரெக்குவயர்மெண்ட்டுக்கும் தகுந்த மாதிரி நம்ம ப்ராப்பரான பிசி பில்டு ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்கோம். ஸோ நம்மள்ட்ட நீங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணுறதுல தொழிலில் பயமும் தயக்கம் தேவையே கிடையாது. பிசி பில்டு லேப்டாப் வேணும்னு நினைக்கிறோம், வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள். இது போல் நம்மள்ட்ட ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது. பிரிண்டரு, இங்கு, ஃபோட்டோ பேப்பர்ஸ், லேமினேஷன் மிஷின், இந்த மாதிரி ஆஃபர்ஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் நம்மளோட வெப்சைட்டில் இருக்கும்.
ஸோ இது மாதிரி இன்னொரு பிசி பில்டு வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.